சுட்டனிய கால் மேல ஊத்தின்னு நிப்பான். எங்க நீ பைபிள் எடுத்துற போற, எங்க படிச்சிட போற, எங்க உன் கண்ணுல அந்த வார்த்தை பட்டுட போது, அது கண்ணு வழியா உள்ள போயிட போது, அது அப்படி கிரியை செய்ய ஆரம்பிக்க போது, வானம் திறந்துற போது, ஆண்டவருடைய வல்லமையான ஆசீர்வாதம் பொழிஞ்சிட போது. இத என்ன பண்ணுவான் பிசாசு? என்ன பண்ணுவான்? உன் பக்கத்துல கங்கணம் கட்டி நிப்பான். நீ பைபிள் எடுக்க கூடாது. கவனிக்க, உன் கண்ணுல அது படக்கூடாது இல்லையா? இப்ப லோன்றவர் என்ன பண்ணாரா, அவர் கண்ணுல அந்த வேத வாக்கியம் பட்ட உடனே அவர் மாறிட்டாரு இல்ல? ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வசனம், என்னது? லோ, I will be with you, do my, hallelujah, follow my commandments. என்ன ஃபாலோ பண்ணே கூட தான் இருக்கிற அந்த ஒரு வார்த்தை அந்த மனுஷனை மாத்திச்சு பாருங்க. அப்போ இந்த ஒரு வார்த்தை கூட உன் கண்ணுல பதிச்சிட கூடாது, உன் மனசுக்குள்ள போயிட கூடாது, நீ மாறிட கூடாது என்பதற்காக பிசாசு என்ன பண்றான்? ரொம்ப உஷாரா உன் பக்கத்திலேயே இருப்பான். நீ நினைக்கவே, ஐயோ இன்னைக்கு பாஸ்டர் சொன்னாங்கல்ல பைபிள் படிக்கணும்னு சொன்னாங்கல்ல, பைபிள் படிச்சா இதுல இருக்கிற நிறைய ஆசீர்வாதம், எண்ணிலடங்கா பிளஸிங்ஸ் இதுல இருக்குது. வேதவசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆமென். ஹalleluya. யாருக்கெல்லாம் ஐஸ்வர்யம் வேணும்னு ஆசை? ஐஸ்வர்யம் ஆனாதவங்க பைபிள் படிக்காதீங்க, ஐஸ்வர்யம் வேணும்ன்றவங்க பைபிள் படிங்க. ஹalleluya. ஐஸ்வர்யம் வேணும்ன்றவங்க பைபிள் படிங்க. ஹalleluya. இயேசு நல்லவர், எனக்கு ரொம்ப ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு வேணும், அதனால நான் தேடி தேடி படிப்பேன். நான் இப்படி இருக்கணும், என் குடும்பம் இப்படி இருக்கணும், என் பிள்ளைங்க இப்படி இருக்கணும். முந்தனத்து கூட என் பையனுக்கு ஜேசுக்கு ஒரு வசனத்தை அனுப்பினேன். ஓசியாவுல 14ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும் படிமாக, உனக்கு தான் அந்த வசனத்தை கொடுக்குறோம், அதே மாதிரி வாங்கிக்கோ. அதுல பாரு என்னெல்லாம் இருக்குது பாரு, அதெல்லாம் நீ பெற்றுக்கோ, டெய்லி அதை வச்சு ஜோம் பண்ணு அப்படின்னு. அப்போ எனக்கு அப்படி ஆசை, அந்த வசனம் படிச்சு எனக்கு அதை அப்படியே படிக்கணும்னு ஆசை. எனக்கு கேட்கிற நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும்னு எனக்கு ஆசை, நீங்களும் அந்த மாதிரி ஆகணும்னு ஆசை. ஹalleluya. அதுக்காக தான் கர்த்தரை அபிஷேகம் பண்ணி உங்க மத்தியில வச்சு இத சொல்லி கொடுக்க சொல்றார். நீ பண்ணினா உனக்கு ஆசீர்வாதம். ஹalleluya. படிங்க. அப்போ பிசாசு என்ன பண்றான்? இத படிச்சிராத, மூடி வைன்னு எங்கயோ எடுத்து என்ன பண்ணிடுறான்? எங்கயோ வச்சிருப்பாங்க பைபிள. சர்ச்சுக்கு வரும்போது தேடுவாங்க, எங்க இருக்குது பைபிள், எங்க இருக்குதுன்னு. அது எங்கன்னா டெஸ்ட் அடிச்சு தூசி படிச்சு கிடக்கும். அதை எடுத்து புண்ணு ஊதி தட்டி கிட்டி அப்புறம் எடுத்து பகல்ல வச்சுன்னு வராங்க இல்லையா? அப்போ பிசாசு என்ன பண்ற? அப்பாடா பரவாயில்ல, நீ சர்ச்சுக்கு போவா, அதெல்லாம் ஒண்ணே இல்ல, வீட்டுல மட்டும் என்ன பண்ணிடாத, பைபிள படிச்சிடாத அப்படின்றது அவன் கங்கணம் கட்டி நிக்கிறான், ஷார்ப்பா நிக்கிறான். ஹalleluya. ஆனா பாருங்க, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அது வரைக்கும் அவன் உன்னை ஜெயித்து கொண்டே இருக்கிறான். அது வரைக்கும் நீ படிக்காத வரைக்கும் அவன் என்ன பண்றான்? உங்களை என்ன பண்றான்? ஜெயித்து கொண்டே இருக்கிறான். ஆனா நீ இன்னைக்கு போய் எங்க பாஸ்டர் ஜேசு சொன்னாரு, அதே மாதிரி பாஸ்டர் அம்மாவும் பேசினாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுல போய் நீ சாப்பிட்டெல்லாம் முடிச்சு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருக்கும் பொழுது கொஞ்சம் டைம் கிடைக்குது இல்ல, கொஞ்ச நேரம் எடுத்து பைபிள் படிக்கலாமே நீ எடுத்து படித்து அதை நீ படிக்க ஆரம்பிச்சுட்டா நீ சாத்தானை ஜெயித்து விட்டாய். கரங்களை தட்டி ஹalleluya. சாத்தானை நீ ஜெயிச்சிட்ட. ஹalleluya. praise the lord. நீ அவனை என்ன பண்ணிட்ட? தோற்கடிச்சிட்டேன்னு அர்த்தம். அது படிக்காத வரைக்கும் அவன் உன்னை ஜெயிச்சிட்டு இருந்தான். நீ எப்ப நீ படிக்க ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு அவனை வீழ்த்திட்ட, அவனை நாக் அவுட் பண்ணிட்ட. ஹalleluya. இப்போ கவனிங்க, இப்போ அவன் என்ன பண்ணிட்ட? நீ கீழே தள்ளிட்ட, நாக் அவுட் பண்ணிட்ட, கீழே விழுந்துட்டான், அவன் தோத்து போயிட்டான். இப்போ என்ன நடக்குது? என்ன நடக்கும் இப்போ? பிரசன்ட் இப்படி வா, இங்க வந்து இப்போ இந்த பிள்ளை இப்ப என்ன பண்ணிடுச்சு? இப்ப நான் சொன்னதை கேட்டுட்டான். இப்ப போய் பைபிள் படிக்கிறான். பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டான். இங்க கிரவுண்டுக்கு போறதுல, ஃப்ரெண்ட்ஸும் கிட்ட போறதுல, யார்கிட்ட பேசுறதுல, கொஞ்ச நேரம் படிக்கலாமே பாஸ்டர் அம்மா சொன்னாங்களே அப்படின்னு இப்ப எடுத்து இன்னைக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டு ஆயிட்ட பிறகு படிச்சுட்டாப்பா. இவன் படிக்க ஆரம்பிச்சான். கவனிங்க, உங்களுக்கு சொல்லுவதை சரியாய் கவனிங்க. நான் நல்ல ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya.
இயேசு நல்லவர், அவர் பேசுகிற தெய்வம். ஆண்டவர் என்ன பண்ணவர் தெரியுமா? இந்த மனுஷனுக்கு உதவி செய்யும்படியா, இந்த வார்த்தையை அவனுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படியா இப்ப அவன் எழுந்தான், உட்கார்ந்தான், படிக்க ஆரம்பிச்சான். சாத்தா என்ன ஆயிட்டான்? இப்போ நாக்காட் ஆயிட்டு கீழே விழுந்த கடகான், தோற்று போயிட்டான். இப்போ பரலோகத்தில் இருக்கிறதான தேவன் இறங்கி வருவார், இவன் கையை பிடிப்பார். ஹalleluya. நீங்க பாத்திருக்கீங்களா? பாக்ஸிங்ல, சண்டையில, இந்த போர்ஸ்ல எல்லாம் ஜெயிச்சவங்களே அவர் என்ன பண்ணுவார்? அந்த தலைவன் என்ன பண்ணுவான்? கையை பிடிச்சு தூக்கறத பாத்துக்கிறீங்களா? ஹalleluya. இதேதான் எப்பொழுது இவர் இப்படி பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறாரோ, என் தேவன் இறங்கி வந்து அவன் கீழே நாக்காட் ஆயிட்டு அவன் கீழே விழுந்த கிடப்பான். அவன் தோற்று போனவன் அவனுக்கு முன்பதாக ஆண்டவர் அவன் மேல கால வச்சு இவனுடைய கையை பிடித்து ஜெயத்தை கொடுத்து நீ ஜெயித்தாய். ஹalleluya. உன்னோடு கூட ஜெயத்தை கொடுப்பதற்காக கொடுத்து அவனை இன்னும் உற்சாகப்படுத்த கூடவே இருப்பார். நான் சொல்றேன், இன்னில இருந்து செய்வீங்களா? உங்களுக்கு ஜெயம் வேணுமா? கர்த்தர் கையை பிடிக்கணுமா? உங்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டுமா? உங்களோட கர்த்தர் இருந்து நான் இருக்கிறேன், இனி உனக்கு ஜெயம் தான் என்று சொல்ல வேண்டுமா? ஆனபடியினாலே பிரியமானவர்களே, இன்றையிலிருந்து வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. சாத்தான் காலடியில விழுவான், எதிரி விழுந்து நாசமாக்குவான், தேவன் உன் பட்சத்தில் இறங்கி வருவார். ஹalleluya, ஹalleluya. அடுத்தது இப்படியே தான், இதே போலதான். ஜெபிக்கவே முடியாது. என்ன பண்ண முடியாது? ஜெபின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, நம்ம ஜெபிக்காத இருக்கிறோம், எப்ப பார்த்தாலும் வாசமா ஜெபின்றாங்களே நீங்க நினைக்கலாம். ஆனா நீ ஜெபிக்காத வரைக்கும் அவன் வெற்றி பெற்றுக்கொண்டே இருப்பான். ஆனா நீ எப்பொழுது நீ கண்களை மூடி ஆண்டவரோடு பேசுவதற்கு நீ ஜெபிக்க ஆரம்பிக்கிறாயோ, அப்பொழுது அவன் தோற்று போகிறான். நீ ஜெயித்தாய். ஹalleluya. நீ அவனை என்ன பண்ணிட்ட? அவனை நீ ஜெயித்தாய். ஹalleluya. இதுதான் இன்றைய வரைக்கும் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. அதனாலதான் காலையில ஒரு வசனத்தை நான் எடுக்கல, மக எடுத்தா. எபிசியன்ஸ் என்னமா உங்களுக்கு எதனோட போராட்டம் உண்டுன்னு சொல்லி கொடுத்தேன். 6:12 எபிசியன்ஸ் 6:12 துரைத்தனங்களோடும் வானமண்டல பொல்லாதவைகளோடும் உங்களுக்கு verse 12 படிங்க யாராவது. எபிசியன்ஸ் தமிழ்ல சொல்லுமா? எபேசியர் 6:12 படிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. இங்க பாருங்க என்ன சொல்லுது? எங்க தான் போராட்டம் இருக்குது உங்களுக்கு? இப்ப நான் சொன்னேன் இல்ல, நீங்க ஜெபிக்காத வரைக்கும் சாத்தா என்ன பண்ற? உங்களை சொல்லுங்க, உங்களை சாத்தா ஜெயிக்கிறான். நீ ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா நான் ஜெயிக்கிறேன், நீ அவனை ஜெயிக்கிற. ஹalleluya. அதே தான் எங்க ஆண்டவர் சொல்றாரு. எபேசியர் 6ஆம் அதிகாரம் எத்தனை வசனமா? 12ஆம் வசனத்துல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஹalleluya. ஹalleluya. நான் சொல்றது புரியுதா? அப்ப என்னது இது? நீ ஜெயத்தை பெற கூடாதுன்னு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் என்ன பண்றான்? போராடிட்டு இருக்கான். நீ ஜெயத்தை பெறணும்னு சொல்லி நீ அழுவுற. இதான் போராட்டம். ஆனா உன்னுடைய போராட்டம் எப்படி இருக்கணும்? ஆனா ஒன்னு சொல்லட்டுமா? இங்க சொல்லப்பட்டது எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் கூட படிங்க. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. ஆமென். ஹalleluya. உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வருகிறது. ஹalleluya. சபை மூலமா கர்த்தர் உனக்கு என்னத்தை கொடுக்கறாரா? துரைத்தனங்கள் வானமண்டலத்தில் இருக்கிறது. என்னது துரைத்தனங்கள்? அதுதான் இங்க பார்த்தேன் இல்ல உங்களுக்கு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். அப்ப என்ன இருக்கா? வானத்துல என்ன இருக்கா? என்ன இருக்குது?
வானமண்டல பொல்லாத சேனைகள் இருக்கிறது. அவைகள் அங்க இருந்துக்கிட்டு துரைத்தனம் பண்ணதா. துரைத்தனம் பண்ணதுன்னா என்ன? ஆளுகை செய்து. என்ன ஆளுகை செய்து? விசேஷமா கிறிஸ்தவர்களை ஆளுகை செய்கிறது. என்னன்னு ஜெபிக்காத பாத்துக்கணும். இவங்க பைபிள் படிக்காம பாத்துக்கணும். చదువుకుంటా చూసుకోవాలా, బైబిల్ చదువుకుంటా చూసుకోవాలా, ప్రేయర్ చేసుకుంటా చూసుకోవాలా. ఎవరు చెప్పేది? సైతాన్ చెప్తాడు. హల్లెలూయా. அப்படி பாத்துக்கணும்னா அவனுடைய தானே சேனையை ஏவி விடுறானா. குட்டி குட்டி பிசாசுகளை வானமண்டலத்துல வைக்கிறானா. இவங்க பைபிள் படிக்க கூடாது, ஜெபிக்க கூடாது. பாத்துக்கோ. தலைவன் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் தான் லூசிபர். அவன் சின்ன சின்ன ஆவிகளெல்லாம் ஏவி விட்டு வானமண்டலத்துல வளர்த்த வைக்கிறானா. இப்ப என்ன நடக்குதுன்னா கவனிங்க. இப்ப நீங்க இருக்கிற நீ கிறிஸ்தவன் இல்ல, கிறிஸ்துவ பிள்ளை இல்ல, உனக்கு பிரச்சனை வருது, போராட்டம் வருது. யார் கொடுக்கறது அந்த போராட்ட பிரச்சனை, கவலை, கண்ணீர், வியாதி, படுக்கை எல்லாம்? யார் கொடுக்கறது? இவன் தான் கொடுத்து முகாந்துக்கிறான். இவன் ஆவிங்க தான் கொடுக்குது. ஆனா நீ என்ன பண்ற? அதை அனுபவிச்சு அழுது முகாந்துக்கிற. என்ன பண்ற? இந்த சாத்தான் கொடுக்கறான், இது தெரியல. நீ என்ன பண்ற? அதை அனுபவிச்சுன்னு அழுது உட்காந்துக்கிற. நீ என்ன நினைக்கிற? கடவுள் ஏன் என்ன சோதிக்கிறாரு, கடவுள் ஏன் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு அப்படிதான் யோசனை உட்காந்துக்கிறோம். ஆனா இது யார்தான் கொடுக்கறது? சாத்தா கொடுக்கறான் இல்ல. மறைமுகமா அவன் என்ன பண்றான்? கிண்டி கிண்டி விடுறான். அப்போ கவனிங்க. இப்போ என்ன நடக்குதா? நீ என்ன பண்ணுவ? நான் நல்லதானே கோயிலுக்கு போறேன், நல்லதானே நான் பாஸ்டர்கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கிறேன், நல்லதானே காணிக்கை கொடுக்குறேன், ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, இதே மாதிரி புலமையில இருப்பேன். இவன் பாப்பான் பேசு பேசு கொடுக்கறது இவரு. ஆனா பேசுறது யாரு பேசுற? அவரு பேசுற. இவனுக்கு தெரியல. புரியுதா? சரி, ஒரு நாள் பாஸ்டர் சொல்றாரு. இப்ப லோக்கு பாஸ்டர் சொன்னது மாதிரி சொல்றாரு, உட்காந்து ஜெபம் பண்ணுமா, நானும் உனக்காக ஜெபிக்கிறேன், நீ ஜெபம் பண்ணு, நானும் ஜெபிக்கிறேன் அப்படின்னு. இல்லையா? இப்ப நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்ச என்ன நடக்கும் தெரியுமா? நீ ரொம்ப நாள் பொறுத்து ஜெபிக்கிறேன், ஜெபமே பண்ணாம இருந்து ஏதோ ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். இப்ப ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குமா? வானமண்டலத்துல இருக்கிற பொல்லாத ஆவிய சும்மா இருக்காதான். இவனுடைய ஜெபம் அந்த வானத்தை தாண்டி பரலோகத்துக்கு போய் தேவனுடைய சிம்மாசனத்தை அது தட்டும்படியாக அந்த பரலோகத்துக்கு அந்த ஜெபத்தை அனுப்ப கூடாதபடிக்கு இந்த ஆவியெல்லாம் என்ன பண்ணுமா? இந்த ஜெபத்தை முடிஞ்ச அளவுக்கு கீழே தள்ளுமா. என்ன பண்ணுமா? கீழே தள்ளுமா. அப்ப கீழே தள்ளினா உனக்கு ஜெபத்துக்கு என்ன கிடைக்காது? நோ ஆன்சர் கிடைக்கிறது இல்ல. அப்ப என்ன பண்ணுவேன்? இன்னும் தோஞ்சு போட. ஐயோ போ, என்னத்த கடவுள். இப்ப என்ன தெரியுமா? என்னத்த ஆண்டவர், என்ன கடவுள், ஐயோ விடு, என்னத்த ஜெபமும் பண்ணி பார்த்தேன், ஒண்ணுமே நடக்கல அப்படின்னு என்ன பண்ணுவேன்? ஜெபத்தை விட்டுருவேன். சரியா? அப்படி ஜெபம் விட்ட பிறகுதான் அவன் தெரியுமா, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வருதுன்னா அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கே வரமாட்டேன். என்னத்துக்கு? இங்க தம்பி ஆயுத இருக்குது, அதனால என்னத்த ஜெபம் பண்றது, என்னத்த பண்றது, ஐயோ விடு, கோயிலாச்சு குடமாச்சு, அவன் பாக்கலாம் விடு, அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு கோயிலுக்கு. இப்ப அவனுக்கு என்னது? அவனுக்கு என்னது? டபுள் ப்ரமோஷன் அவனுக்கு நீ கொடுத்துட்டு. என்ன ப்ரமோஷன்? அவன் ஆல்ரெடி உன் ஆளுகை செய்திருந்தா இருந்தான். எது பாஸ்டர் சொல்லி ஜெபிக்க வச்சு, இப்ப ஜெபமும் போச்சு, கோயிலுக்கு வரதே போயிடுச்சு. இவன் டபுள் ப்ரமோஷன் அவனுக்கு. 2 லட்டு தின்றானா? எதுக்கு லட்டு தின்றான்? 2 லட்டு தின்றானா? ஃபர்ஸ்ட் அவன் அப்படிதான் வச்சிருந்தான். இப்ப பார்த்தா கோயிலுக்கே போகாத பண்ணிட்டான். நீ என்ன பண்ணிட்ட? ஆல்ரெடி கோயிலுக்கு போகாத பண்ணிட்டான். இப்ப அவனுக்கு என்ன ஆயிடுச்சு? 2 குஷி. இதுதான் இங்க செய்யப்படுது. அதுதான் சொன்னது அங்க வசனத்துல சொல்லப்பட்டது. உங்களுக்கு என்னது இல்லையா? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் என்ன இல்ல, போராட்டம் இல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராட்டம் இருக்கு. ஆகையினாலே ஹல்லேலூயா. அப்போ இந்த போராட்டத்தை பிரைஸ் தி லார்ட், இயேசு நல்லவர். ஆமென். நாம எப்படி தெரியுமா நடந்துக்கிறோம்? கிறிஸ்துவ எப்படி தெரியுமா நடந்துக்கிறாங்க? உலக பிரகாரமா கவலை, கண்ணீர், வேதனை, பாடு, வியாதி, வறுமை, இது இல்ல அது இல்ல, கடங்காரன் ஆயிட்டேன், எனக்கு
நடக்கல, இப்படி நடக்கல, புருஷன் சரியில்லை, புள்ள சரியில்லை, மனைவி சரியில்லை, இதையே தான் சொல்லி சொல்லி இப்படித்தான் நாம போராடிட்டு இருக்கிறோமா? சரியா? புருஷன் சரியில்லைன்னு எவ்வளவு வீட்டுல பிரச்சனை, மனைவி சரியில்லைன்னு எவ்வளவு வீட்டுல போராட்டம், பிள்ளைங்க சரியில்லைன்னு எவ்வளவு வீட்டுல பிரச்சனைங்கோ இல்லையா? அது இல்ல, இது இல்ல, துணி இல்ல, மணி இல்ல, கடனாய் போச்சு, அதாயிடுச்சு, இதாயிடுச்சு, சம்பளம் பத்தல, இதுல எவ்வளவு போராட்டம்? இதெல்லாம் போராட்டம் தானே. அப்போ வேணும் சொல்லுது, கிறிஸ்தவர்கள் இதுக்கேதான் போராடிட்டு இருக்கிறாங்க, இது கூட போராடிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இது இல்ல, அது இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்ல, சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, துணி இல்ல, மணி இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்ல, எவ்வளவு வந்தாலும் என்ன ஆகல, எவ்வளவு வந்தாலும் பத்தல, இப்படியேதான் பார்த்துட்டு இது கூடவே போராடிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த போராட்டத்தை வச்சுட்டு கீழே, அல்லேலூயா, இந்த போராட்டத்தை வச்சு எதோட கூட போராடு, வானமண்டல பொல்லாத சேனைகளோடு கூட போராட ஆரம்பி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது கூட அந்த துரைத்தனங்களோடு கூட நீ போராடு. அவனை வீழ்த்து, அவனை வெட்டி சாய்த்துரு, அவனை நொறுக்கு, அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கு. அப்பொழுது நீ ஜெயம் பெறுவாய். ஹல்லேலூயா. ஆகையால் ஆண்டவர் சொன்னார், உன்னை கொண்டு சகலத்தையும் நான் நொறுக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை நான் என்ன பண்ணுவேன்? கூர்மையான என்ன பண்ணுவேன்? ஆயுதமாக மாற்றுவேன். நீ என் கையிலே என்னது? அஸ்திராயுதமும் தண்டாயுதமானவன். இதெல்லாம் படிச்சு எடுத்துக்கங்க. நானும் சோர்ந்து என்னுடைய கவலையும் கண்ணீரையும் பிரச்சனையும் பார்த்து உட்கார்றேன் இல்ல. நான் தேவனுடைய கரத்தில் இருக்கிற தண்டாயுதம், அவருடைய கையில் இருக்கிற அஸ்திராயுதம். நான் என்ன பண்ணுவேன்? எழுந்து நின்னா துரைத்தனங்களை வீழ்த்துவேன், அதிகாரங்களை வீழ்த்துவேன், அந்தகார கிரியைகளை என்ன பண்ணுவேன்? நொறுக்கி போடுவேன். நான் ஜெயம் பெறுவேன். ஹல்லேலூயா. நீங்க ஜெயம் பெறுகிறவர்கள் ஞாபகம் வச்சுக்கங்க. நீ எப்போ வேதம் வாசிக்கிறியோ அப்ப நீ ஜெயிச்ச, எப்ப நீ ஜெபிக்க ஆரம்பிக்கிறியோ அப்ப நீ ஜெயித்த. ஹல்லேலூயா. கர்த்தர் உன் பக்கத்தில் வந்து கையை உயர்த்தி நீ ஜெயம் பெற்றாய், இன்னும் நான் உன் கூட இருப்பேன், இன்னும் வல்லமையான காரியங்களை செய்ய உன்னை நான் எடுத்து பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. உட்காருமா. எனக்கும் தண்ணி தாகம் தான், நீதான் பணம் கொடுக்கணும். சரியா? எனக்கும் தண்ணி தாகம். சரி, ஹல்லேலூயா. ஆகையால பிரியமானவர்களே, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. என் இயேசு நல்லவர், என் ஆண்டவர் நல்லவர். லோ என்கிறவர் எப்பொழுது அவர் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தாரோ அப்பொழுது அவருடைய வாழ்க்கை மாறினது. அப்பொழுது அவருடைய நிலைமையை கர்த்தர் மாற்றுகிறதை அவர் உணர்ந்தார். அவர் ஜெயம் பெற்றார், ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக் கொண்டார். ஹல்லேலூயா. இதை கேட்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீங்களும் ஜெயிக்கிறவர்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எப்பொழுது நீ வேதம் வாசிக்கிறாயோ அப்பொழுது நீ ஜெயித்தாய், எப்பொழுது நீ ஜெபிக்க ஆரம்பிக்கிறாயோ அப்பொழுது நீ ஜெயித்தாய், எப்பொழுது நீ சகல துன்பத்தின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவாலயத்தில் வந்து நிற்கிறாயோ அப்பொழுது நீ ஜெயித்தாய். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. எழுந்து நிற்கும் ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தருக்கு என்று காணிக்கை